ஒரு நடிகை 7 முறை அபார்ஷன் பண்ணாங்களா 8 முறை அபார்ஷன் பண்ணாங்களா? அவங்க குற்றஞ்சாற்றப்பட்டவர். தேவையில்லாத நியூஸ் இல்ல பிரேக்கிங் நியூஸ் போட்டு மக்களை பிரேக்கிங் நியூஸ் பிரியர்கள் ஆயிட்டாங்க. ஸ்டாலின் அப்பாவை பாருங்க, ஸ்டாலின் அப்பாவை பாருங்க, ஸ்டாலின் அப்பாவை பாருங்கன்னு கூட்டத்தில இருந்து எவனோ ஒருத்தன் டோப்பான்னு கத்திருக்கா. இவர் அப்பா அப்பான்னு கேட்டிருக்கு. இன்னைக்கு ஸ்டாலின் 71 வயசுல அப்பா ஆக முயற்சி பண்றாரு. பேரன் பேத்தி எல்லாம் கையில எடுத்ததுக்கு அப்புறம் அப்பா ஆகணும்னு ஆசைப்படுறவர். அமைதிப்படை படம் பார்த்திருப்பீங்க, ரொம்ப சூப்பர் ஹிட்டான படம். சத்யராஜ் சார் நடிச்சிருப்பார். அதுல ஒரு ஃபேமஸான சீன் இருக்கும். அந்த சீன்ல என்னன்னா, அவர் குடிச்சிட்டு இருப்பாரு. ஊருக்குள்ள அவருக்கு எவ்வளவு கெட்ட பேர் இருக்கு, ஊருக்குள்ள எத்தனை பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப திடீர்னு சத்யராஜ் சார் வந்து அவரோட துண்டை கலட்டி போடுவார். உடனே அவரோட அல்லக்கைங்கெல்லாம் நான் தான் துவைப்பேன் நீ தான் துவைப்பேன்னு சண்டை போட்டுப்பாங்க. இதெல்லாம் பார்த்த சத்யராஜ் சார் சிரிச்சுக்கிட்டு, மணியா நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்னு கேட்பாரு. அப்ப மணிவண்ணன் சார், தெரியல தலைவரே, நடந்த பிரச்சனையில நம்ம எந்த பிரச்சனை பத்தி பேசணும்னு தெரியலன்னு. அப்ப சத்யராஜ் சார் சொல்லுவாரு, அப்போ புதுசா ஒரு பிரச்சனை வந்தா பழைய பிரச்சனைய மக்கள் மறந்துடுவாங்க, இனிமே இந்த ஃபார்முலா கையில எடுப்போம்னு. அதே ஃபார்முலாவை தான் இன்னைக்கு நிறைய பேர் கையில எடுத்துக்கிட்டு மக்கள் கிட்ட நடந்துக்கிறாங்க. ஆனா ஒண்ணு, சத்யராஜ் சார் இந்த ஃபார்முலாவை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே காங்கிரஸ் இந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிருந்தாங்க. நீங்க பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல இன்னைக்கு ஒரு செய்தி வெடிக்க போகுது, இல்ல வெடிச்சிருச்சுன்னு உடனே ஏதாவது ஒரு நடிகர் கைதாயிடுவாங்க, இல்ல சாமியார் கைதாயிடுவாங்க, இல்ல ஐபிஎல் சூதாட்டம் நியூஸ் வெளியில வரும். ஏதாவது ஒரு இடத்துல பெரிய ஆக்சிடென்ட் நடக்கும், ஏதாவது ஒரு பெரிய தாக்குதல் நடக்கும், இல்ல நேர்மையான தோனி மேல சூதாட்டத்துல ஈடுபட்டாரான ஒரு போலி செய்தி வரும். உண்மையான செய்திய அப்படியே அமுக்கிடுவாங்க. அதே மாதிரிதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல திமுக ஒரு ஃபார்முலாவை கையில எடுத்திருக்காங்க. அவங்க கையில இருக்கிற ஜால்ரா ஊடகங்களை கையில வச்சுக்கிட்டு, கூட்டணி கட்சி கையில இருக்கிற சேனல்ஸையும் யூஸ் பண்ணிக்கிட்டு, இல்லாததையும் பொல்லாததையும் மக்கள் கிட்ட திணிச்சு உண்மையான செய்திகளை பதிச்சிடுறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, கடந்த ஒரு வாரமா என்ன நியூஸ்? ஒரு நடிகை 7 முறை அபார்ஷன் பண்ணாங்களா 8 முறை அபார்ஷன் பண்ணாங்களா? அவங்க குற்றஞ்சாற்றப்பட்டவர் என்ன ரியாக்ஷன் கொடுக்கிறாரு, என்ன பதில் சொல்றாரு? இதுதான் செய்தி. ஒரு தனிப்பட்ட மனிதர்களோட பிரச்சனையை நியூஸ் ஆக்குறதுனால தமிழ்நாட்டுல உண்மையான எத்தனை பிரச்சனைகள் வெளிச்சத்துக்கு வராம போயிருக்கு தெரியுமா? போன வாரத்துல ஒரே நாள் 7 பாலியல் குற்றங்கள் நடந்தது தமிழ்நாட்டுல. ஒரு திமிர் பிடிச்ச திமுக காரே எஸ்பியா இருந்தாலும் கலெக்டரா இருந்தாலும் எங்களுக்கு அடிமையா இருக்கணும்னு மிரட்டுறான். ஸ்டாலினோட நிகழ்ச்சிக்கு கூட்டிட்டு வந்த மக்களை கூட்டிட்டு வந்த வாகனம் ஆக்சிடென்ட் ஆகி நிறைய பேருக்கு படுகாயம். ஆனா இதெல்லாமே நியூஸ்ல வரல. தமிழனோட பிரச்சனை வெளியில வர்றதில்ல, தமிழ்நாட்டோட உரிமைகள் பறிக்கப்பட்டா வெளிச்சத்துக்கு வர்றதில்ல. தேவையில்லாத நியூஸ் எல்லாம் பேசிக்கிட்டு பிரேக்கிங் நியூஸ் ஆக்குறாங்க. இன்னைக்கு தேவையில்லாத நியூஸ் இல்ல பிரேக்கிங் நியூஸ் போட்டு மக்களை பிரேக்கிங் நியூஸ் பிரியர்கள் ஆயிட்டாங்க. மக்கள் எல்லாரும் உண்மையான நேர்மையான செய்திகளை உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் பேஸ்புக்ல கொண்டு வாங்க. இப்போ உங்க எல்லாரும் கையிலுமே போன் இருக்கும். நடக்கிற அநியாயங்களை தைரியமா நீங்களே போட்டோ எடுத்து போடுங்க, உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. ஊடகங்களும் இப்பதான் மனசாட்சியோட நடந்துக்கிறாங்க. தேர்தல் வரும், இந்த சர்வாதிகார ஆட்சி முடியும், நிச்சயமா முடியும். சர்வாதிகாரம் என்ன? மக்களுக்கு வெளி உலகம் பத்தி தெரியாம நாட்டில் நடக்கிற உண்மை நிலவரங்களை மறைச்சிட்டு மக்களுக்கு ஒரு ஆட்சியை கொடுத்து அந்த ஆட்சியை எதிர்த்து கேள்வி கேட்கிறவங்க மேல ஏதாவது ஒரு கேஸ் போட்டு ஜெயில போடுறது ஆட்சிக்கு பேர் சர்வாதிகாரம்.
ஹிட்லர்ல இருந்து இடியமன் வரைக்கும் சிங்கிள் சர்வாதிகாரியா தான் இருந்தாங்க. ஆனா இந்த ஸ்டாலின் மட்டும்தான் குடும்ப சர்வாதிகாரத்தோட ஆட்சியை நடத்துறாங்க. இந்த ஸ்டாலின் பத்தி எல்லாம் நம்ம என்னன்னு பேசுறது? உங்க எல்லாருக்கும் நார்த் கொரியா அதிபர் தெரியுமாமா? கிம் ஜாங் உன், வட கொரியா அதிபர். அவரு ஒரு பிரஸ் மீட்ல பேசியிருக்காரு. மக்களை திசை திருப்புறதுக்காக வட கொரியா பெரிய இடம்னு நிரூபிச்சுக்கிறதுக்காக அவரு ஒரு பிரஸ் மீட்ல பேசுறாரு. நாங்க சூரியனுக்கு ராக்கெட் விட போறோம்னு. அவருக்கு பயந்து எதிர்த்து கேள்வி கேட்க முடியாம வந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கை தட்டிட்டு இருந்தாங்க. ஆனா மனசாட்சியோட இருக்கிற ஒரு ரிப்போர்ட்டர் எழுந்து, என்ன சார் இது, சூரியன் கிட்ட எப்படி போவீங்க, வெப்பத்துக்கு அது பொசுக்கிடுமே உங்களை, இந்த மாதிரி முட்டாள்தனமா எதுக்கு பேசுறீங்கன்னு ஒரு ரிப்போர்ட்டர் கேட்பாரு. அந்த ரிப்போர்ட்டரை கொஞ்ச நேரம் உத்து பார்த்த அதிபர் கிம், நாங்க என்ன முட்டாள் நினைச்சியா, நாங்க பகல்ல அனுப்ப மாட்டோம் சூரியன் கிட்ட, ராத்திரி நேரத்துல அனுப்புவோம் சூரியன் கிட்ட சொன்னாரு. இது நான் காமெடிக்கு சொல்லல, இது உண்மை. நீங்க இன்டர்நெட்ல போய் தேடி பார்த்தீங்கன்னா இது கிடைக்கும். இதே பெரிய முட்டாள்தனம். அதை விட முட்டாள்தனமான ஆட்சி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்குது. நான் ஏதோ காமெடிக்காக இல்ல விமர்சிக்கணும்ன்றதுக்காக எல்லாம் நான் பேசலைங்க. யூடியூப்ல போய் ஸ்டாலின் அட்டகாசங்கள் நீங்க போட்டு பாருங்க, நிறைய வீடியோஸ் வரும். அப்படி நான் பார்த்து ரசிச்ச சில விஷயங்களை தான் உங்களுக்கு சொல்றேன். சமீபத்தில் ஸ்டாலின் ஒரு இடத்துக்கு போயிருக்காரு. அங்க உட்கார்ந்த ஒரு தம்பியை பார்த்து, தம்பி நல்லா இருக்கீங்களா, உங்க பின்னாடி நிக்கிற பொண்ணு யாருன்னு கேட்பாரு. என் பொண்டாட்டிங்கன்னு சொல்லுவாரு. அப்படியா, கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்பாரு. இது அந்த மாதிரி ஒரு புத்திசாலி முதல்வர் தான் தமிழ்நாட்டை ஆள்றாரு. ஒரு நாள் பதனி குடிச்சிட்டு, இவ்வளவு ஸ்வீட்டா இருக்கு, இதுல நீங்க சக்கரை கலப்பீங்களான்னு பேசுறாரு. இவரெல்லாம் எப்படி முதல்வரானாரு? 87 + 9 107 கணக்கு சொல்றாரு மேடையில. அதெல்லாத்தையும் விட சங்கிலி பருப்பு, செயின் அறுப்பு, இப்படி இஷ்டத்துக்கு ஏதோ பேசுறாரு. இவரெல்லாம் தமிழை காப்பாத்துவாரா, தமிழனை காப்பாத்துவாரா, தமிழ்நாட்டை காப்பாத்துவாரா? அவரை காப்பாத்துறதுக்கு அடுத்த தேர்தல்ல யார் இருக்காங்கன்னு தெரியல. ஒரு முதல்வர் பத்தி இப்படி பேசுறதுக்கு எனக்கு வெக்கமா வேதனையா தான் இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டுல எந்த மாதிரி முதல்வர்கள் ஆட்சி செஞ்சிருக்காங்க? எந்த பள்ளிக்கூடத்துக்கும் போகாம, கல்லூரிக்கு போகாம, படிக்காம, வெறும் மக்களை மட்டுமே படிச்சு நல்லாட்சி தந்த கர்ம வீரர் காமராஜர் ஆட்சி செஞ்ச ஊரு. மக்களுக்காக மக்களாட்சி நடத்தின புரட்சி தலைவர் முதல்வராக இருந்த ஊரு. மக்களால் நான், மக்களுக்காகவே நான் வாழ்ந்த மறைஞ்ச புரட்சி தலைவி ஆண்ட ஊரு. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டு முதல்வரோட நிலைமை என்ன? துண்டு சீட்ல வாஸ்கோட காமான்னு எழுதி கொடுத்தா அது பார்த்து வாசுதேவ கவுண்டர் படிப்பாரு. இவரெல்லாம் தமிழ்நாட்டு முதல்வரா இருக்காரு. பெண்களை சகோதரியா பாருங்க, வயசானவங்களை அம்மா அப்பாவா பாருங்க, டீச்சர்ஸ தெய்வங்களா பாருங்க, பெண் குழந்தைங்களை தேவதைகளை பாருங்கன்னு சொல்லி கொடுக்க வேண்டிய அரசாங்கம் எங்க பார்த்தாலும் ஸ்டாலின் அப்பாவா பாருங்க, ஸ்டாலின் அப்பாவா பாருங்க, ஸ்டாலின் அப்பாவா பாருங்கன்னு ஒரு பிச்சைக்காரத்தனமான விளம்பரத்தை எடுத்திருக்காங்க. நீங்களே சொல்லுங்கம்மா, எல்லா பிச்சைக்காரங்களும் என்னன்னு கூப்பிடுவாங்க? அம்மா தாய பிச்சை போடுன்னு கேட்பாங்க. அப்பா தகப்பா பிச்சை போடுன்னு எவனாவது கேட்பானா? ஏன்னா பிச்சைக்காரனுக்கு கூட தெரியும், கொடுக்கிற மனசு அம்மாக்கு தான் இருக்கும், அன்பு இருக்கும், கருணை இருக்கும், பசு போக்குற குணம் இருக்கும், மனசு இருக்கும்னு. பிச்சைக்காரனுக்கு இருக்கிற அறிவு கூட ஸ்டாலினுக்கு இல்லாம போயிடுச்சு. அம்மாக்கு இன்னொரு பேர் பொறுமை, அப்பனுக்கு என்ன தெரியும் அருமைன்னு சொல்லுவாங்க. இந்த அப்பா கேரக்டர் திடீர்னு எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு தெரியல. இந்த சூறாவளி புயல் எல்லாம் திடீர்னு ஃபார்ம் ஆகுற மாதிரி இவர் திடீர்னு அப்பா ஆகணும்னு நினைச்சிட்டாரு. ஏன்னா ஸ்டாலினுக்கு ஒரு வாழ்க்கை வரலாறு எழுதுனா அவர் சொல்லிக்கிற மாதிரி சாதனை எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு சீரியல்ல நடிச்சிருக்காரு. அந்த சீரியல்ல நடிச்சது கூட சாதனையா
2ஆம் இடம். ராம்ஜித் ராகவ் யார் தெரியுமா? 94 வயசுல அப்பா ஆனவர். இன்னைக்கு ஸ்டாலின் 71 வயசுல அப்பா ஆக முயற்சி பண்றாரு. பேரன் பேத்தி எல்லாம் கையில எடுத்ததுக்கு அப்புறம் அப்பா ஆகணும்னு ஆசைப்படுறவர் ஸ்டாலின் மட்டுமாதான் இருப்பாரு. இந்த துண்டு சீட்டு முதல்வர் ஸ்டாலினுக்கு ஒன்னு சொல்ல விரும்புறேன். தமிழ்நாட்டில் ஒரே ஒரு தந்தை பெரியார், ஒரே ஒரு அண்ணா அறிஞர் அண்ணா, இந்தியாவுக்கு ஒரே ஒரு தாத்தா காந்தி தாத்தா, ஒரே ஒரு மாமா நேரு மாமா, ஒரே ஒரு தெய்வம் இதய தெய்வம் புரட்சி தலைவர், ஒரே ஒரு அம்மா எங்க இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா. மக்களை மனசார கூப்பிட்டா அது பட்டம், அமைச்சருங்களை வச்சுக்கிட்டு கூப்பிட வச்சா அது மட்டம். இது கூட ஸ்டாலினுக்கு தெரிய மாட்டேங்குது. இதுல ஸ்டாலின் சொல்றாரு, நான் போற இடத்துல எல்லாம் மீட்டிங்ல எல்லாம் மக்கள் என்ன பார்த்து அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு. கூட்டத்தில இருந்து எவனோ ஒருத்தன் டோப்பா டோப்பான்னு கத்திருக்கா, இவர் அப்பா அப்பான்னு கேட்டிருக்கு. கூட்டிட்டு வந்தவங்க தான் கூவுறாங்கன்னா கூட நிக்கிறவனுக்கு எங்க போச்சு அறிவு? இதுல சேகர் பாபு சவால் விடுறாரு, தமிழ்நாட்டையே நாங்க அப்பான்னு கூப்பிட வைப்போன்னு. எங்க கூப்பிட்டு பாருங்க. அப்பாலே இப்போ சாத்தானே, அப்பா அண்ணா ஸ்டாலின் ரெண்டும் ஒரே மாதிரிதான் இருக்கும். இவங்களுக்கெல்லாம் யார் ஐடியா கொடுத்தாங்கன்னு தெரியல. எவனோ ஒருத்தன் உசுப்பேத்திருக்கா ஸ்டாலின. அம்மா அம்மா அம்மான்னு இனிக்கும் தமிழ்நாட்டு மக்கள் அம்மாவை நினைக்கிறாங்க. அதனால அதிமுகவை நம்ம என்ன செஞ்சாலும் ஆட்டவோ அசைக்கவோ முடியல, ரொம்ப பலமா இருக்காங்க. அதனால நீங்களும் அப்பா ஆயிட்டீங்கன்னா திமுக ஸ்ட்ராங் ஆயிடும். நாளைக்கு உதயநிதி தலைவரா வந்தாலும் இது அப்பா வீட்டு கட்சி தான் சொல்லிக்கலாம்னு ஐடியா கொடுத்திருக்காரு. நம்ம துண்டு சீட்டு முதல்வரும் ஓகேன்னு சொல்லிட்டார்.